பிரதமர் நரேந்திர மோடி செய்த சாதனைகள் எண்ணில் அடங்காதது. அதனை புத்தகமாக அச்சடித்து வெளியிட்டுள்ளோம் என பாஜக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மலர்கொடி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி 10 ஆண்டுகளாக எண்ணற்ற சாதனைகளை செய்துள்ளார். குறிப்பாக தமிழகத்திற்கு அவர் செய்த சாதனைகள் குறித்து மிகப்பெரிய புத்தகமாக அச்சடித்து வெளியிட்டுள்ளோம். அதனை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், நீட் தேர்வு என்பது ஏழை எளிய மாணவர்களின் அமிர்த சஞ்சீவினி எனவும், சாதாரண துணி துவைக்கும் பெற்றோர்களின் குழந்தை கூட இன்றைக்கு நீட் தேர்வில் வெற்றி பெறுகிறது. அதனை வீணாக தமிழக அரசியல் கட்சிகள் அரசியலாக்க வேண்டாம் என்றார். நீட் வந்து இன்னைக்கு எங்க வீட்டு துணி துவைக்கிற எங்க ஸ்கூல்ல துணி துவைச்சிட்டு இருக்கிற டோபியோட பொண்ணு நீட்ல பாஸ் பண்ணி ஒரு டோபியோட பொண்ணு டாக்டர் ஆகணுங்கிறது எவ்வளவு பெரிய கனவுங்க. அதுக்கு நம்ம தான் தடையா இருக்கக்கூடாதுங்க. நீட் வந்து இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. அதை தயவு செஞ்சு எந்த கட்சியாக இருந்தாலும் அதை அரசியலாக்க வேண்டாம் அப்படிங்கறத நானும் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற முறையில நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். மயிலாடுதுறையில் உயர்கல்வி பயில உள்ள மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு அறிவுரைகளை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் மற்றும் மாணவியர்களுக்கு என் கல்லூரி கனவு என்ற தலைப்பில் உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது மாணவர்களிடம் படிக்கப் போகும் உயர்கல்வி குறித்து ஆட்சியர் கேட்டறிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியாவில் உயர்கல்வி பயில்வதில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாக தெரிவித்தார். எந்த நிலையில் இருந்தாலும் விரும்பி நாம் செயலை செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என கூறினார். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் அம்பிகாபதி உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். PhD படிச்சுட்டு IAS கிடைக்காம சாதாரண இருக்கிறார்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே இங்க எக்ஸாம் இருக்கு. +2 டாப்பர், எல்லாத்துலயும் டாப்பர் வின் பண்ணவங்க உண்டு. ஃபெயில் 10th ஃபெயில், +2 ஃபெயில், அரியர் IAS ஆனாலும் உண்டு. எல்லாத்துக்குமே இங்க எக்ஸாம் இருக்கு. ஆனைமலை அடுத்த ஆழியார் பள்ளிவள்ளங்கால அணைக்கட்டில் குளிக்கச் சென்ற கல்லூரி மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் அருகே உள்ள பள்ளிவிளங்கால் அணைக்கட்டு பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாகும். இந்நிலையில் கோவை சட்டக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயிலும் ஈரோட்டைச் சேர்ந்த அபிநந்த் என்ற மாணவன் தனது நண்பர்களுடன் குளிப்பதற்காக ஆழியார் அணையை அடுத்த பள்ளிவிளங்கால் அணைக்கட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்று தண்ணீரில் மூழ்கியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அபிநந்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார். மேலும் இதுகுறித்து ஆழியார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், இந்த அணை பகுதியில் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தடுப்பு வேலி அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருவள்ளூர் டோல்கேட் பகுதியைச் சேர்ந்த குப்புராஜ் தனது நண்பர் முகமது அன்சாரி என்பவருடன் பொன்னேரியில் நடைபெற்ற திருமணத்திற்கு சென்று வீட்டிற்கு திரும்பிய போது ஈக்காடு விஸ்வாசபுரம் பகுதி அருகே திருவள்ளூர் செங்குன்றம் சாலையில் இருந்த வளைவில் திரும்பிய போது பின்னால் வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இந்த விபத்தில் முகமது அன்சாரி மீது லாரி ஏறி இறங்கியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பலத்த காயமடைந்த குப்புராஜை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் புல்லரம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் முகமது அன்சாரியின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கோவில்பட்டி எட்டயாபுரம் சாலையில் இருசக்கர வாகனம் மீது பெட்ரோல் லாரி மோதி நுங்கு வியாபாரி உயிரிழந்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த நாராயணசாமி என்பவர் கயத்தாறு, கோயில்பட்டி, எட்டயாபுரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் சென்று பதநீர் மற்றும் நுங்கு விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் தனது வியாபாரத்தை முடித்துவிட்டு கோவில்பட்டி வழியாக சேந்தமங்கலத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது கேரளாவிலிருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த பெட்ரோல் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் நாராயணசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து நாலாட்டின்புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநரை பிடித்து விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.